குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டுமா அல்லது ஒருவர் கொடுத்தால் போதுமானதா? ஏன்னா சில இடங்கள்ல உம்மாக்கு ஒரு ஆடு, வாப்பாக்கு ஒரு ஆடு, தம்பிக்கு ஒரு ஆடு, அண்ணனுக்கு ஒரு ஆடு அப்படின்னு என்ன செய்யறாங்க, தனித்தனியாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜாவிலே இடம்பெறுகின்ற செய்தி 2563வது செய்தியாக, கான الرجل في عهد النبي صلى الله عليه وسلم يضحي بشاة عنه وعن اهل بيته. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு மனிதர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஒரு ஆட்டை என்ன செய்தார், அவர் உலஹியா கொடுத்தார் என்ற செய்தி என்ன செய்கின்றது, வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணியை அறுக்கும் போது அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, துஆ செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹும்ம தகப்பல் மின்னி வ மின் அஹ்லி, இறைவா என்னிடமிருந்தும் என்னுடைய குடும்பத்தாரிடமிருந்தும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி பிஸ்மி சொல்லி அறுத்து அல்லாஹும்ம தகப்பல் மின்னி வ மின் அஹ்லி, இறைவா என்னிடமிருந்தும் என்னுடைய குடும்பத்தாரிடமிருந்தும் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்னால் அவர் ஒரு ஆடு கொடுத்தாலும் போதுமானது. வசதி இருக்குதுன்னா என்ன செய்யலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடுகள், கருப்பும் வெள்ளையும் கொம்புள்ள 2 ஆடுகள் கொடுத்ததாக ஹதீஸிலே வருகின்றது. ஒரு ஆடு கொடுத்தாலும் ஒரு குடும்பத்திற்கு போதுமானது. உலஹியா அது ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் என்ன செய்தாங்க, தன்னுடைய கரங்களாலேயே ஒட்டகத்தை 100 ஒட்டகங்கள்ல ஒரு 3/4 ஒட்டகங்களை அறுக்கிறாங்க, மீதி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுத்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்க.